கிரியேஷன். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க போட்டோம் அதை பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெமினி கூகுள். நான் வீடியோவை பண்ண போகிறது கேட்டேன். அதாவது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து எப்படி ஃபோட்டோஸ் ரெடி பண்ணுறதுன்னு கேட்டேன். ஃபோட்டோஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு கேட்டிங்க. பட் அந்த ஃபோட்டோ வந்து ராங் ஆகிடுச்சு. பட் இந்த 100% ப்ராம்ப்ட், இந்த ப்ராம்ப்ட்டு என் ஃபோட்டோ வந்து இதுவாகும். அதாவது நானும் ஒரு 100% ரியல் ப்ராம்ப்டை ரெடி பண்ணிட்டு அதை வந்து நான் வீடியோவாக மாற்றுறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோவாக மாற்ற போகிறேன். ஓகேவா? நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நான் வந்து ப்ராம்ப்ட் நானும் ஒன்றா டைப் பண்ண போகிறேன். அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டூலோட ஃபோட்டோ வச்சுட்டு அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எது சொல்கிறது, இந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு ஐ வாண்ட் ப்ராம்ப்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பக்குவமாக அப்படியே ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பாங்க. கூட நான் தான் இதில் ஒரு நான் வந்து குதிரையில் உக்காண்ட்ருக்கிற மாதிரியான ஃபீலிங். ஸோ 2 வகையான ப்ராம்ப்ட்டு, நிறைய ப்ராம்ப்ட் இருக்குது என்கிட்ட. 2 விதமான ப்ராம்ப்ட்டு. இந்த வந்து நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த 2 ப்ராம்ப்ட்டையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். ஒன்று வந்து கமெண்டில், இன்னொன்று வந்து டிஸ்கிரிப்ஷனில். ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2ன்னு போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போது நான் ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ணுறேன். பாருங்கள், சினிமேட்டிக் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறேன். சினிமேட்டிக் வைட் ஏஞ்சல் black white photograph of a young man riding a dog. இது வந்து பெருசாக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக டைப் பண்ணுறேன். white like I am sitting in a lion. I'm sitting in a lion and lion roars. Make it stylish அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். இந்த நானோ பண்ண டைப் பண்ணுறா. கண்டிப்பாக தப்பாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போது லயன் ரோஸ் வந்துச்சு பாருங்க. நான் 2 பொருள் எடுத்துருக்குது. இப்போது இதை வந்து நான் எடிட் பண்ணணும். இதை வந்து எடிட் கொடுத்துட்டேன். மேக் இட் லயன் ரோஸை வந்து அழிச்சிட்டு போவேன். அப்புறம் எப்படி வந்துன்னு பாருங்க. நான் லயன் மேக் இட் ஸ்டைலிஷ் இப்போது கொடுக்குறேன். வா வந்து கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் 3 இது கூட ஒரு ப்ராம்ப்டா. ஓகே, ரெயின்போ ரிசர்விங் ப்ராம்ப்ட்டு ஷோர் திங் ஐம் நாட் என்டர்டு சச் விஷன். ஓகே, லயன் எக்ஸிபிஷன் என்னால் முடியல, மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னா இதுக்கு ஒரு இதுவாக போட்டு காப்பி ஒன்று வேணாம் அப்படி போட்டு. இப்போது இங்கே இது வந்து ஜஸ்ட் ட்ரையல்ஸ் மக்களே. இந்த வீடியோ இதை பார்த்தோம்ல, இது வந்து எத்தனை ஆவார்னா 4 minutes நான் வந்து அதை சர்ச் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் வாங்க
ரியாலிட்டிக்கு போகலாம். தட்டி விட்டுட்டு ஜெமினாயை சும்மா போயிட்டு ரொம்ப நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க, அதுக்கும் வெளியே வந்துடும். கூகுளில் போய் நோண்டு நேரத்தில் கூகுள் போயிட்டு ஏஐ மோடுன்னு இருக்கும், இங்கே போயிட்டு ஹவு ஐ கேன் கிரியேட் ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். பட் creating a great prompt is like giving clear direction to smart literary the more context அப்படின்ட்டு. நீங்கள் யூடியூப்பில் போய் என்னது சர்ச் பண்ணாங்கன்னா மற்றவங்களோடது சர்ச் பண்ணுங்க. ஆக்ட் ஆஸ் அ பர்சனல் இஃப் யூ ஆர் குயிக் ப்ராம்ப்ட் ஃபார்முலா இருங்க மூணாவது அதை கொடுத்துருக்காங்க. ஆக்ட் ஆஸ் அ பர்சனல் your task is to என்னன்னா சரி விட்டுருங்க. எனக்கு வந்து இந்த ஐடியாஸ் சுத்தமாக அது வந்து அது 2 hours நான் வந்து இப்போ டைம் வந்து 1:09 PM, அதாவது நைட்டு இல்லை மார்னிங் தான், காலை மத்தியானம் உட்காந்து பெட்ரூமில் நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வெளியே வண்டி கழுவணும், அது வேறு ஒரு வாழ்க்கை. ஸோ அதெல்லாம் ஒரு இதுவாக இருக்குது. ஸோ வாங்க. சரி கூகுள் கூட கொடுக்கல விட போயிட்டு எதுவும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க போட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை மறந்துட்டேன், சாரி. இப்போது என் ஃபோட்டோ நான் அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். மக்களை உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணேன்னா ஜஸ்ட்டு கூகுளுக்கு போங்க. உங்களுக்கு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போயிட்டு எதுவும் ஒன்றும் வேணாம், எதுவுமே பண்ணணும், ஓகேவா? கூகுளுக்கு போயிட்டு ப்ராம்ப்ட் ஏஐ ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் ஃபோட்டோ அல்லது ப்ராம்ப்ட் இமேஜின்னு சர்ச் பண்ணுங்க வரும், ஓகே? இப்போ வந்து நான் 3வது ஆப்ஷன் பேஸ்ட் பண்ணுறேன். கிளிப்போர்டு வந்து ரீசன்ட்டுன்ட்டு 3 இருக்குது, பார்ப்போம். அது ரொம்ப கடுப்பேற்றுறாங்க பார்த்தீங்களா. இப்போது சரி இந்த ஒட்டுங்க டெக்ஸ்ட் ஃபைன் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி மீதா என் மூஞ்ச ரொம்ப பாவமாக இருக்கேன். சரி அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரி இதுக்கு கூட வேலைக்கு அவ்வளோ நான் வந்து உங்களுக்கு டூல் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. ஒரு நிமிஷம். டூல் ஆப்ஷன் போட்டு அதை போட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அது என்ன ஆப்ஷன் தெரியல, திருப்பி கிளிக் பண்ணிட்டு டீப் சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஐயோ இது ஒன்றுங்க, இது குட் லேர்னிங். ஐயோ அதனால குட் லேர்னிங். இப்போ இங்கே வந்து வாட் டு இது ஆஸ்க் ஜெமினி பில்ட் அண்ட் ஐடியா அப்படின்ட்டு ரைட். இப்போ வந்து இதுக்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா ஐடியாவை பில்ட் பண்ணுறதுக்கு பதில் ப்ராம்ப்ட் எடுக்க பில்ட் பண்ணுறதுக்கு கேட்க போகிறேன். மக்களே இந்த ட்ரையில் அவங்களுக்காக ப்ராம்ப்ட் பில்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக சர்ச் பண்ணிக்கிட்டோம் பில்ட் அப்படின்னு ப்ராம்ப்ட் பில்ட் அப்படின்னு கொடுத்தேன். I have prepared a clean professional template for a project document. Wow, சூப்பர். ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஏஐ கிட்ட வந்து பிடிக்கிறதுல பில்ட் வித் ஃப்ரண்ட் அண்ட் ஐயோ சரி ஓகே கலங்க. ஓகே நான் ஃபோக்கஸ் ஆகிட்டு பாருங்க மக்களே. நானோ பனானா கிட்ட போய்ட்டு கிரியேட்டிவ் இமேஜ் கொடுத்துட்டு கிரியேட்டிவ் இமேஜ் பாலிவுட், ஓகே பாலிவுட் செட்டு. ஒரே நிமிஷம் நான் ஏய் என்ன ஆச்சு இமேஜ் பேஸ் மக்கள். இதை கூட நான் காப்பி பண்ணிக்கணும். காப்பி இதுக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப தலைக்கு மேலே ஏறிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு ரியாலிட்டி ஃபோட்டோவே அப்படியே ஒரு ஏஐ பேர் இதை வந்து சும்மா நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஓ எதுக்கு குத்தம் தெரியல, ஓ போடுறதுக்கு ஓ எதுக்கு போடுறேன்னு தெரில. ஆப்ஷன்
ஐயோப்பா ஒரு ஓ போடுறதுக்கு என்ன பெரிய ஓ அந்த இது பாருங்க. ஓகே, இந்த ஓ விட்டுருங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, விஸ்வநாத், சாரி அப்பா பேர் தான் விஸ்வநாத். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இதுக்கான வாட்டர் லவ்லி ப்ராம்ப்ட்னு சர்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு ப்ராம்ப்ட் வந்து சேர்ந்துடும். பாருங்க, நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து சேர்ந்துடும். கிவ் மீ ப்ராம்ப்ட்னு சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து சரியாக சர்ச் பண்ணேன். கிவ் மீ ப்ராம்ப்ட் சர்ச் பண்ணால் வந்துடும். கிரியேட்டிவ் ரைட்டிங், ஓகே, கேப்ஷன் சரிங்களா, அப்படின்னு ஃபாதர் அண்ட் செட், இந்த மாதிரி சின்னதாக இதுவாக இருக்கும். ஸோ நான் இந்த கீழே இருக்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். இல்லை இது இல்லை, இதுதான் இந்த கேண்ட்ரா ஒன்றுங்க நான் நாளைக்கு கொடுக்குறேன். இப்போது ஜெமினியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது எப்படி ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ப்ராம்ப்டை வந்து க்ரியேட் பண்ணுறது, அந்த ப்ராம்ப்டை எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நானோ பனானா எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டூ எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஓ திறம் போட்டு அதை விட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். ஓ எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே பழைய ரொம்ப சிரிப்பாக வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். வீடியோ எப்போ மக்களே 7 மேட்டாய் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வீடியோ மாறினோன்னா மேட்டாய் தாங்க. நம்ம ஏஐ கிட்ட போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு சிஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம அன்னைக்கு எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு குதிரை எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு குதிரை பண்ணுங்களா, அதை எடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிறத கன்வெர்ட் சர்ச் பண்ணுங்க. நான் எப்படி சர்ச் பண்ணேன் அப்படியே சர்ச் பண்ணுங்கள். திஸ் இமேஜ் இன்டு வீடியோவாக மாற்றுறேன். திங்கிங் ஸோ லாங் வாட், நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ராவணம் அவன்டா ஒவ்வொருத்த பேட்டா வா வந்து தொழுடா அத்தனை பிம்பங்கள் அவன்டா. மகளே, இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுங்க, இதெல்லாம் காத்திருக்கோம் பாருங்க. ஒரு ஃபோட்டோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. எக்ஷன்லாம் பண்ண மாட்டேன், மியூசிக் போட போகிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் மியூசிக் போடலாம் தான் இருக்கும்போது சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு கன்வெர்ட் வீடியோ இதை கொடுத்துருவான். எப்படி வராவனா மவன் இப்படி கொடுத்துட்டேன். ஓகே, டோன்ட் சேவ் பண்ணிட்டேன். வாங்கிட்டுருவான். சீக்கிரம் வாதியா. இந்த பாட்டை வச்சு கிரியேட் பண்ணணும். அது பண்ணுவியா? பண்ணுங்க. ராவண படவா பாருங்களா, அந்த குதிரையோட முகம் சரி விடுதலை. இப்போ இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பியூர் இமேஜினேஷன் லேப்டாப் நான் மாற்று அண்ணா இதை வந்து ஒரு தமிழ் சாங் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட்டில் என்னென்ன சாங் ஆட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அது இது ஃபோட்டோவுக்கு போட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் போட்டு நிறைய லைக்ஸ் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹெல்ப் தான் எனக்கு முக்கியம். ஓகே, விஜய்னு சர்ச் பண்ணுறேன். சும்மா விஜயான்னு வருது. விஜய் சர்ச் பண்ண சரி விடுங்க. For you happy birthday கீதுவா. ஓகே, இப்போ உனக்கு வந்து ராவண பாபடா ஒரு பெரிய வரலாறு.
தளபதி கச்சேரி இதோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து ஏன் ஒரு ஹார்ஸ் மூவி தமிழ் ஓகே இப்போ வரும் ராவண மவண்டா ஒத்தேன்னு கருதியப்பட்ட சூப்பராக வந்து இந்த டைட்டில் வந்து எப்படி டெரர் ஆட் மியூசிக் டெரர் கிடையாது டெரர் ரிவ்யூ நோட்டிஃபை வந்து இந்த போஸ்டர் ரெடி ஆகிடுச்சு கேளுங்க. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து வீடியோ காணுங்க, நீங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த வாய்ஸ் பாட்டு மியூசிக் பாட்டு கேட்குறேன். இது வந்து व्हाट्सएप से मुझे कुछ नहीं होता வீடியோ போட்டேன், அதை ஒரு ஃபோட்டோ பண்ணேன், அந்த ஃபோட்டோ எப்படி கன்வெர்ட் வீடியோ அதை பண்ணேன், அந்த வீடியோ எப்படி சாங் ஆட் பண்ணுன்னு சொன்னேன். எல்லாத்தையும் கொஞ்சமாக எனக்கு ஒரு நன்றி வரும். ஸோ அதனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் எனக்கு நான் உங்கள் லலித் கேம் என்கிரியேஷன் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்று ஒரு ஆட் ஒரே ஒரு ஆடு அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரி ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்.